அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் புவனேஸ்வரி பேசுறேன். ஆதிஷா ஹாலிஸ்டிக் ஹோமியோ கிளினிக். இன்னைக்கு ஹோமியோபதியில நீங்க தெரிஞ்சுக்க போறது ஆட்டிசத்தை பரிபூரணமா குணமாக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஆட்டிசம் எப்படி குணமாகும்? ஆட்டிசம்ங்கிறது ஒரு நோய் இல்லை, அது ஒரு குறைபாடு. பெரும்பாலும் 5 வயதுக்கு கம்மியா இருக்கிற பசங்களுக்கு இருக்கும். ஆட்டிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவங்களால நார்மலா செய்யற குழந்தைங்க செய்யற விஷயங்களை செய்ய முடியாது. கண்ணோட பார்த்து பேச மாட்டாங்க, ஐ டு ஐ கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அதை பண்ண மாட்டாங்க. நடக்கிறது ஃபுல்லா கால பாதம் ஊனி நடக்காம குதிகாலில் நடப்பாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, தான் பேரை கூப்பிட்டா கூட அந்த குழந்தைங்களுக்கு யார கூப்பிடுறாங்க அப்படிங்கிறது தெரியாது. சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கறத சரியா உணர முடியாது. இதுதான் மெயினா இருக்கும். தனக்குன்னு ஒரு உலகத்தை அமைச்சுக்கிட்டு தனக்குன்னு ஒரு இதை செய்யும். இந்த மாதிரி குழந்தைங்களை வரத்துக்கு காரணம் என்ன? இந்த குறைபாடு வரத்துக்கு காரணம் பெரும்பாலும் அம்மா தான். அம்மா எப்படி காரணமா இருக்க முடியும் டாக்டர் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அம்மா குழந்தை உருவான அப்புறம் இந்த குழந்தை நமக்கு ஏன் வேணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தா இந்த மாதிரி ஏற்படும். இந்த குழந்தைய நான் சரியா வளர்ப்பேனா, இது சரியான தருணமா நான் தாய்மை ஆகிறதுக்கு அப்படிங்கிற உணர்வு இருந்தாலும் வரும். இது இல்லாம அந்த தாய்க்கு குடும்பத்துல இருக்கிற உறுப்பினர்களால தொந்தரவு வந்தாலும், அதாவது ஹியூமிலியேஷன் அப்படின்னு சொல்லுவோம், புள்ளி, ஏதாவது குறை சொல்லிட்டு ஏதாவது அவங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே காயப்படுத்திக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி உணர்வுகளோட அந்த தாய் அந்த குழந்தைய வயிற்றுல சுமக்கும் போது அந்த குழந்தைக்கு ஏமாற்றம், இந்த உலகம் நம்மளை ஏமாற்றும், இப்படிதான் மனிதர்கள் இருப்பாங்க அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்தும். அதனால அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளார தவிக்கும். இதுவும் ஒரு வகையான காரணம் ஆட்டிசம் வர்றதுக்கு. இது இல்லாம தேவையில்லாத வேக்சினேஷன்ஸ்னாலையும் தடுப்பூசிகள்னாலையும் ஆட்டிசம் வரும். இது இல்லாம சில ரொம்ப சைடு எஃபெக்ட்ஸ் உள்ள அலோபதியில சில ட்ரக்ஸ்னாலையும் வரும். எஸ்பெஷலி இந்த கரு உற்றுக்கும் போது அந்த தாய் தன்னோட நோய்க்காக மருந்துகளை எடுக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அப்போ இந்த மாதிரி குழந்தைங்களை குணப்படுத்த முடியாதா டாக்டர் அப்படின்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா குணப்படுத்த முடியும். எந்த வயது குழந்தையா இருந்தாலும் எப்படி குணப்படுத்த முடியும் ஹோமியோபதியில? இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹோமியோபதியில மட்டும்தான் இண்டிவிஜுவலைசேஷன் அண்ட் ஹாலிஸ்டிக் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நோயாளிய நோய் அறிகுறிகளை மட்டும் இல்லாம முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு அந்த தாய்க்கு எதனால இந்த மாதிரி ஒரு குழந்தை குறைபாடோட பிறந்தது அப்படிங்கறதையும் காரணங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட எமோஷன்ஸ் என்ன மாதிரி மனதளவுல காயப்பட்டாங்க அப்படிங்கறதையும் உணர்ந்துட்டு அந்த தாய்க்கு தகுந்த எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற அறிவுரைகளை சொல்லி ஆக்குபேஷனல் தெரப்பி, அந்த குழந்தைக்கு என்ன குறைபாடு இருக்கோ அதை சரி பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை ஆக்குபேஷனல் தெரப்பி மூலியமா பண்ணி உணவு முறைகள்ல கட்டுப்பாடு விதிக்கணும். பிஸ்கெட்டு, கிரீம் பிஸ்கெட்டு, ஐஸ்கிரீமு, சாக்லேட்டு, பிஸா, பர்கர், இந்த மாதிரி சாட் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிட்டு ப்ராசஸ்டு ஃபுட்டை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வீட்டுல என்ன மாதிரி உணவுகள்லாம் அன்றாடம் நம்ம பயன்படுத்துறோமோ அதை ஃபாலோ பண்ணாலே அந்த ஆட்டிசம் உள்ள குழந்தைங்களுக்கு கோபம் அதிகமாகாது, அக்ரஷன் அதிகமாகாது. மெயினா அந்த தாயும் அந்த தாயை சேர்ந்து இருக்கிற உறவுகளும் ஆட்டிசம் குழந்தைகளை ஏத்துக்கணும், மனதார ஏத்துக்கிட்டு ஹோமியோபதி மூலியமா இந்த மாதிரி டிப்ஸை தெரிஞ்சுக்கிட்டு டாக்டரை அணுகி ஹோமியோபதியோட சேர்த்து இந்த மாதிரி வழிமுறைகளை ஃபாலோ பண்ணா கண்டிப்பா குணப்படுத்த முடியும். இது மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஆட்டிசத்தை குணப்படுத்த என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.